புலித்தோலை தான் உடுத்தி சூலமும் கபாலமும் கையில் வைத்திருக்கின்ற சிவபெருமானுடைய அழகு. அந்த சிவபெருமானுடைய அழகு செஞ்சடை அழகு. பகவானுக்கு செஞ்சடை அழகு உனக்கு தெரியுமாம்மா? உனக்கு அழகா இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா அதானே. அதாவது யாருக்கு என்ன அழகு அப்படின்னு ஒரு வரைமுறை. ஆமா உனக்கு லிப்ஸ்டிக் வர அழகா இருக்குன்னா அந்த அம்மாவுக்கு ஜடாமுடி அழகா இருக்கும். ஆமா இந்த எங்களுக்கு பாரு எங்களுக்கு மீச அழகு. அதாவது மீச எங்க இருக்கா? எனக்கா? நான் வளர விடுறது இல்லம்மா. ஆமா வளர்ந்தா ரொம்ப சேட்டை பண்ணுது, அதுக்காக நான் வளர விடுறது இல்லை. ஆமா அங்கே அந்த ஆதி பொன்வெளி இடையிலே கொன்றை மலர் புனைந்திருக்கின்றார் சிவபெருமான். சரி. பராசக்திக்கு நெற்றி அழகு. ஞானத்தை கொடுப்பவள் ஞானாம்பிகை லோகாம்பிகை. முத்தமிழ் செல்வி தத்துவ நாயகி பார்வதா தேவி. சரி. சுவாமியுடைய வாமபாகத்திலே அம்மை உமையவள் உமா மகேஸ்வரி. ஆஹா இடப்பக்கத்திலே கொலுவிட்டிருக்க ஆனந்தமாக கொலுவிருக்க 48,000 ரிஷிமார்கள், நாரதர், நந்தீஸ்வரன், கிண்ணரர், கிம்பருடன், சித்தர், மருத்துவர், யோகியர். ஆஹா அனைவரும் தீபாதி தீபா தெய்வ முதல்வா என்று போற்றி வணங்கி பாட பகவானும் சக்தியும் கள்ளம் கவனமற்று ஆமதாயி வெள்ளி பனிமலையில் விட்டிருக்கிறார். ஆஹா என்னைய மாதிரி ஒன்னைய மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம வெள்ளி பனிமலையில பகவான் இருந்தது போல நாம எட்டயாபுரத்துல உட்கார்ந்து இருக்கோம். அவர்களுக்கு ஏதையா கள்ளங்கபடம் சூதுவனையும் எல்லாம் கிடையாது. இருக்கட்டும். வீரேனு 14 லோகத்திலே படியெடுக்கக்கூடியவர் யார் தெரியுமா? என்ன பகவான் தான், வேற யாரு? நம்ம மகாதேவர் சிவபெருமான் தான் எல்லாருக்கும் படியல. கைலை நாதன் கரைக்கண்ட பகவான் காருண்ய மூர்த்தி அந்த சிவபெருமான் தான் படியளப்பவர். மும்மூர்த்திகளில் முதல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். ஆஹா ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி கருணை வடிவாக இருக்கக்கூடிய பகவான் தான் நமக்கு எல்லாருக்கும் படியல. ஆமா இன்னைக்கு அழகா அருமையா மட்டன் சாப்பாடு. ஆமா ஆமா கூப்பிட்டு, அதாவது இந்த அட்வான்ஸ் எனக்கு நீ காலையில தான் சொன்னாங்க பார்த்துக்கோ. நேற்று எனக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாலும் ஆனால் காலையில தான் உறுதிப்படுத்தினாங்க. ஆமாம் அதனால் இது திடீர்னு நம்மளை கூப்பிட்டு நமக்கு படி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. இந்த சிறந்த முறையிலே ஒளி அமைத்து கொடுத்து கொண்டு இருக்காரு பாரு அண்ணாச்சி, அவருக்கு ஒரு நன்றி. தொடரட்டும் நமது பாடல். இரண்டாவது ஒரு மூர்த்தி இருக்கார். யார் தெரியுமா? யார் அந்த கடவுள்? திருப்பாற்கடலிலே சரி காலையில் தான் வடக்காக கடகமுடி, தெற்காக மெத்தையொரு பாம்பாக முகமது, மேற்காக ஆனந்தமாக சயனம் செய்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் நாராயணன். போல் திரைகடல் மேல் பள்ளி கொண்டிருக்கின்றார் ஸ்ரீமன் நாராயணன். பக்கத்துல யார் உட்கார்ந்துருப்பான்னு பார்த்த? எங்க அம்மா மகாலட்சுமி தான் உட்கார்ந்துருக்கால. இவளை பக்கத்துல உட்காச்சா சும்மா இருப்பாளா? அங்க நோண்டுவா இங்க நோண்டுவா. ஆமா அத போல மகாலட்சுமி தேவியார் பகவான் இடத்திலே, ஹே பகவானே இந்த 14 லோகத்திலே அங்க என்ன நடக்குது தெரியுமா? அது ஏன் அப்படி நடந்தது, இது ஏன் அப்படி நடக்கல அப்படின்னு குண்டக்கா மண்டக்கான்னு கேள்வி கேட்பாங்க. ஆமா பகவான் அந்த அம்மாவுக்கு பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டு, ஆமா எப்படிமா குண்டக்க மண்டக்கா, ஆமா கேள்வி, ஆமா கேட்காக பகவான் அந்த அம்மாவுக்கு பொறுமையா பதில் சொல்லிக் கொண்டு 14 லோகத்தையும் காப்பாத்துற வேலை அவருக்கு. 3வது ஒரு மூர்த்தி இருக்காரு பாரு. என்னைய படைத்தான் உன்னைய படைத்தான் உலகம் எல்லாம் ஜீவனை படைத்தான், என்னைய படைத்தான் உன்னைய படைத்தான் உலகம் எல்லாம் ஜீவனை படைத்து படைச்சன்னைக்கு தலையெழுத போட்டான். நீ இப்படித்தான் இருப்ப, உன் வாழ்க்கை தரம் இப்படித்தான் இருக்கும். தலையெழுத போட்டு அனுப்பிட்டான். நம்ம மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஆமா யாரு எது யாரு அந்த யாருன்னு கேட்கியா? என்னைய படைச்சது உங்க அப்பனா? இது விளாத்திக்குளம் படப்பு. ஆமா
அதாவது இந்த பிரம்மதேவன் இருக்காரு, சரி. அவர் சாதாரணப்பட்டவர் நினைச்சியா? என்னய்யா? படைச்சு பூலோகத்துல தூக்கி விட்டுட்டு ஆ, நடடா ஆடுடா ஆடு ஆடுடா ஆடு ஆடுடா ஆடுன்னு ஆட வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நம்மளெல்லாம் அவர்தான் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. பிறகு பிள்ளைக்கு சும்மாவா? தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் இறைவன் யாரு? தந்தை யாரு? யாரு? இறைவன் தான். ஆமா, இறைவன் தான். எல்லாரையும் படைச்சு ஆமா. நம்மள ஒரு ஆடடா ஆடடா ஆடடான்னு ஆ, ஆட்டிவிட்டால் யார் ஒருவர் ஆடாளாரே கண்ணா என்று கவியரசு கண்ணதாசன் பாடியது போல கையை பிடித்து ஆட்டிக்கொண்டே இருக்கிறார். நாம் நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆஹா, எவ்வளோ காரம் சரியா பேசியிருக்கா ஐயா. ஆ? அதாவது யார் யார் எங்கெங்க இருந்தாங்களோ அங்கங்க இருந்தா தான் மரியாதை. ஆமா. ஆமா, இல்லைன்னா அது குண்டக்கான் மண்டக்கான் தான் இருக்கும். சரி, அங்கே மும்மூர்த்திகளாலும் பராசக்தியினுடைய கருணை பார்வையினாலே இந்த உலகமெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. ஆமாதாயி.